திமுக அடிமைகள் எப்படி காலத்துக்கு தகுந்த மாரியும், நேரத்துக்கு தகுந்த மாரியும், அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக மாத்தி மாத்தி பேசுவாங்க. அப்படிங்கிற விஷயங்கள அப்பப்போ பொதுமக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு காணொளி தான் இந்த காணொளி. முழுசா பாருங்க. ஏன்னா, கடைசியில எண்டுல தான் ஹைலைட்டே இருக்கு. அம்மாவோடு 36 ஆண்டு காலம் உடனிருந்து நல்ல அரசியல் அனுபவம் பெற்றது. மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சூரியனை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பார்புகள பாடிட பாண்டிய நாடு தந்திட்ட பாசமிகு பொக்கிஷம் அன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு கண்ணில் தூசிவில மறுகண்ணும் கலங்குவது போல, இடக்கரத்துக்கு இடையூறு என்றால் வழக்கரம் வந்து அதனை தடுப்பது போல, ஒரு தாய் வயிற்றிலே உதித்திடாவிட்டாலும் கழகம் என்கிற ஓர்கொடியில் ஒன்றாகி வந்த உடன்பிறப்புகள் நாம் என்னும் உணர்வுகளை 1.5 கோடி தொண்டர்களும் உருவாக்கி ஆட்சி கட்சி என்கிற அழகிய தேருக்கு அச்சாணியாக இருந்து வழிநடத்துகிற தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கின்ற வகையிலே ஜல்லிக்கட்டு உரிமையை தாயின் மொழியிலே மீட்டு தந்து தாய் நாட்டின் தன்மானத்தை காத்து தந்திட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, ஆன்மீகத்தையும் அரசியலையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனின் வழி வந்தவரே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஒப்புதலோடு சொல்கிறேன். எந்த காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மீண்டும் சேர்ப்பதாக வருகின்ற செய்திகளிலே துளியும் உண்மை இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு இருந்த போதெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வைத்து முதலமைச்சராகவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்தனர். அப்படி அழகு பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா இடத்திலே எவ்வளவு விசுவாசமாக, எவ்வளவு உண்மையானவராக, எவ்வளவு மரியாதை உடையவராக அவர் செயல்பட்டிருந்தால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஒரு உச்ச இடத்திலேயே வைத்திருப்பார். அப்படிப்பட்டவரை தான் ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியை போல திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தை முன்னடைவோமா வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். சின்னம்மா இல்ல எங்கள அம்மா, சின்னம்மா இல்ல எங்க அம்மா, எங்களுடைய அம்மா, எங்கள் அம்மா, எங்கள் அம்மா இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாதம் அவர்தான் உறுதி. சசிகலா என்பவர் யார்? அம்மா வீட்டில் வேலை செய்து வந்தவர், ஒரு உதவியாளர். அம்மா இல்லை, அம்மாவோட அவர் வேலையை முடிந்து போச்சு. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? இல்ல இல்ல இல்ல. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது.